அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மயோனஸ் பாட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி இது தேங்காயோட சிரட்டை, நாங்கள் சிரட்டைன்னு சொல்லுவோம், தேங்காய் மூடி. இப்போ இது ரெண்டையும் வச்சு தான் நாம் இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த தேங்காய் மூடிக்கு மேலே உள்ள அந்த தும்பு மாதிரி இருக்கும், அதை நல்லா ஒரு கத்தியை வச்சு சுரண்டிக்கோங்க. சுரண்டிட்டு நான் இன்றைக்கி என்கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்குது ரெட் கலர், நான் அதை அடிக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு எந்த ரெட் கலர் பெயிண்ட் இருந்தாலுமே அது உங்களோட விருப்பம், நீங்கள் அதை அடிச்சுக்கோங்க. அது நான் அடித்து அது காயிற வரைக்கும். இப்போ இதில் நாம் என்ன செய்ய போகிறேன்டா, நான் ஃபஸ்ட்டுக்கு இது என்ன கிராஃப்ட்டு சொல்லிடுறேன். இது வேஸ்ட் பாட்டிலில் வச்சு மஷ்ரூம், அது மரம் செய்ய போகிறோம், வீடு மாதிரி. இப்போ இதுக்கு வாசல் மாதிரி டோர் வைக்கிறதுக்கு நான் இதில் டேப் எடுத்து வச்சுக்கிறேன், பேப்பர் டேப். அதில் இந்த மாதிரி டோர் மாதிரி கட் பண்ணிக்கிறேன், வாசல் மாதிரி கட் பண்ணி இதில் இதை எப்படி ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு இதுக்கு ஃபுல்லாக இப்போ ஃபுல்லாக வெள்ளை கலர் பெயிண்ட் அடிக்க போகிறேன். இப்போ நான் வெள்ளை கலர் பெயிண்ட் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஸ்பாஞ்ச் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நமக்கு பெயிண்ட் கம்மியாக தான் பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு ஃபுல்லாக நாம் இதில் எப்படி பெயிண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் நமக்கு இதுக்கு நம்ம ப்ரஷில் அடிக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ஸ்பாஞ்சில் பெயிண்ட் பண்ணிங்களாக்கும் நமக்கு கொஞ்சமாக தான் பெயிண்ட் பிடிக்கும். இப்போ இதே மாதிரி நாம் ஃபுல்லாக பண்ணிவிடுவோம். இதை நீங்கள் ரெண்டு மாதிரி யூஸ் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணுற மாதிரியும் யூஸ் பண்ணலாம், ஏதாச்சும் குட்டி குட்டி திங்ஸ். மற்றபடி பல்பு அந்த மாதிரி குட்டி லேம்ப் அப்படி வச்சு நைட்டில் வைக்கலாம், சூப்பராகிக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். இதை நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா காஞ்சிட்டுது. இப்போ நாம் அந்த வாசல் செய்கிறதுக்கு நம்ம பேப்பர் டேப் ஒட்டி வச்சுருந்தோம், அதை அப்படி உரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் பேப்பர் டேப் தான் ஒட்டணுன்னு இல்லை, எந்த இதுவுமே நீங்கள் ஒட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிட்டுது. நான் க்ளே கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி ஹோம்மேட் க்ளே எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிக்கிறேன். நான் அதில் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக க்ளே எடுத்து இதை கொஞ்சமாக உருட்டி வாசல் இது நாம் செஞ்சுக்கிறோம் தானே, அதுக்கு ஃபுல்லாக வளைச்சி வர இதை ஒட்ட போகிறோம். ஹோம்மேட் க்ளே இது நீங்கள் க்ளூகன் வச்சு ஒட்டலாம், இல்லாட்டி நார்மலான க்ளூ கம் அதை வச்சு ஒட்டலாம். நான் இதில் கொஞ்சமாக க்ளூ சேர்த்திக்கிறதுனால நான் இப்படியே நார்மலாக ஒட்டுறேன், அதை அப்படியே ஒட்டி பிடிச்சிடும். இந்த மாதிரி வச்சு இதை ஒட்டிடலாம். வேஸ்ட் ஆகிக்கிற திங்ஸை வச்சு நம்ம வீட்டுக்கு எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி பாட்டில்ஸ், தேங்காய் மூடி அந்த மாதிரியெல்லாம் கிடைச்சா வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க, எதுக்காச்சும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் க்ளே இதை வச்சு ரொம்பவே நமக்கு க்ளே தேவைப்படாது, கொஞ்சமாக இந்த வாசலில் மட்டும் நம்ம அவுட்லைன் கொடுக்கறதுக்காக வேண்டி மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் வாசல் இது ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கொள்வோம். காய வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட கத்தரி இல்லாட்டி ஸ்பூனை வச்சு நம்ம அந்த க்ளே ஒட்டிக்கிறதுல சின்ன சின்னதாக கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொருள் நாம் பெயிண்ட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாச்சும் ஹோம்மேடாக கிராஃப்ட் ஐட்டம் செஞ்சு சேல் பண்ணணுண்டா இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு நீங்கள் சேல் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வளைச்சி வர கோடு போட்டுட்டேன். இப்போ இது நல்லா அது காய காட்டியும் நம்ம தேங்காய் அந்த மூடியில் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம், அது நல்லா காஞ்சிட்டுது. இப்போ கொஞ்சமாக இதில் வெள்ளை கலர் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி டாட் டாட் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே வளைச்சி வர கொஞ்சம் தள்ளி தள்ளி நீங்கள் இப்படி டாட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாட் போட்டுட்டோம். இதையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பாட்டிலில் க்ளே ஒட்டியிருந்தோம், அதுவும் நல்லா காஞ்சிட்டுது. நான் அதுக்கு வந்து இப்போ சில்வர் கலர் நெயில் பாலிஷ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்குதோ நீங்கள் அதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு சில்வர் கலர் இங்கே கிடைக்கிறது ரொம்ப குறவு. நான் அதனால் நெயில் பாலிஷ் கிடைக்கும் டிஃப்ரெண்ட் கலரில். நான் அதனால் நெயில் பாலிஷில் செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நெயில் பாலிஷ்க்கு பெயிண்ட் அந்த பாட்டிலுக்கு அந்த வாசலுக்கு நெயில் பாலிஷால் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதே மாதிரி தேங்காய் மூடிக்கும் வளைச்சி வர சுற்றி வர க்ளே வந்து ஒட்டுறேன். இதுக்குமே நாம் இப்படி ஒட்டிட்டு ஸ்பூனை வச்சோ இல்லாட்டி கரண்டியை வச்சோ நாம் வளைச்சி வர கோடு போட்டுக்கலாம். இப்போ அந்த தேங்காய் மூடியில் நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம், க்ளே ஒட்டி அதை காய வச்சுருந்தோம். இப்போ என்ன செய்யுங்க, இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை நல்லா சுருட்டி பால் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து அலுமினியம் பேப்பர் இருக்கும். அது இல்லாட்டி பிரச்சனை இல்லை, நீங்கள் வெறும் பேப்பரே வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக உருட்டி கொஞ்சம் தட்டிக்கோங்க. என்னத்துக்குண்டா தேங்காய் மூடி வந்து கொஞ்சம் உள்ளக்க அந்த கொஞ்சம் தாழ்ப்பமாகிக்கிறதுனால நமக்கு அந்த மூடுற பக்கம் வந்து கொஞ்சம் இதாகிக்கும். அதுக்காக வேண்டி கொஞ்சம் உயரமாகிக்கிறதுக்காக வேண்டி நான் அந்த மாதிரி ஒட்டுறேன். இப்போ இதை இப்படி ஒட்டிட்டு அதுக்கு மேலே க்ளூகன் வச்சு அந்த மூடியை வச்சு மூடிடலாம். இப்போ இது வந்து நல்லா காயட்டும். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வளைச்சி வர கொஞ்சம் இடம் ஈக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் அலுமினியம் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் சுருட்டிட்டு வளைச்சி வர வச்சு கம் போட்டு ஒட்டிக்கலாம். க்ளூ கன்னால் ஒட்டிடுவோம். அலுமினியம் பேப்பர் போடணுன்ற அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட நார்மல் பேப்பரிக்கு நியூஸ் பேப்பரிக்கும் அதை வச்சு நீங்கள் செய்யலாம். இப்போ பாருங்கள், இதை இப்படி வச்சு மூடுறது. இப்போ இதே மாதிரி நான் சின்ன மஷ்ரூம் மாதிரி செஞ்சுக்கிறேன். நான் இன்னும் ஒரு பெரிய பாட்டிலில் அதே மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ பெரிய மஷ்ரூம் பாட்டில், சின்ன மஷ்ரூம் பாட்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட் ஆகிக்குது தானே. அடுத்தது என்ன செய்யலை, அடுத்தது வந்து நாம் வந்து இந்த மஷ்ரூம் இதெல்லாம் ஒட்டுறதுக்காக வேண்டி ஒரு கார்ட்போர்டு எல்லாத்தையுமே ஒன்றா ஒட்டுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் திக்காக வந்து 2 பீஸாக ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி அலுமினியம் பேப்பர் இருக்கும், அதையும் நீங்கள் எடுத்து கொஞ்சம் இப்படி சுருட்டி விட்டிங்களாக்கும் பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து க்ரீன் கலர் இருந்தால் நீங்கள் இதுக்கு க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வந்து நீங்கள் அந்த கார்ட்போர்டுக்கு மட்டுமே நீங்கள் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இப்படி நாம் வச்சு க்ளூகன் வச்சு ஒட்டிடுவோம். இல்லாட்டி டேப் இருந்தால் டேப் வச்சு கீழே ஒட்டிக்கோங்க. நமக்கு ஒரு சும்மா ஒரு இது வச்சு எல்லாத்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி இது செஞ்சுட்டேன். இப்போ நான் அந்த பெரிய மஷ்ரூமையும் சின்ன மஷ்ரூமையும் க்ளூகன் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மஷ்ரூம் செஞ்சு வச்சுக்கிறேன். எப்படின்னா க்ளே தான், க்ளேயை வந்து கொஞ்சமாக ரவுண்டாக தட்டிட்டு மெல்லிசாக தட்டிட்டு ஒரு விரலை வச்சு அமர்த்தினீங்களாக்கும் அது கொஞ்சம் தொப்பி மாதிரி வந்துடும். அதில் வந்து நீங்கள் குச்சியோ இல்லாட்டி அலுமினியம் பேப்பரை சுருட்டியோ இந்த மாதிரி அதுக்கு கீழ் காம்பு மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ஒட்ட விருப்பமோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டிட்டேன் இந்த மாதிரி. என்கிட்ட வந்து பழைய ஃப்ளவர்டு அந்த இலையெல்லாம் இருந்தது, நான் அதெல்லாம் தூக்கி போடையில் எடுத்து வச்சுருந்தேன், எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ நான் இதை வச்சு கொஞ்சமாக ஒரு டிசைன் ஒன்று போட போகிறேன். இவ்வளோ நான் உங்களுக்கு இதுக்கு பிறகு வந்து எப்படி டெக்கரேட் பண்ண விருப்பமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி வச்சு இப்படி க்ளூ கன்னால் ஒட்டிட போகிறேன். அடுத்தது வந்து இதை வந்து க்ளூ கன்னால் ஒட்டி முடிஞ்சு நம்ம அந்த குட்டி குட்டி மஷ்ரூம் செஞ்சு வச்சுக்கிறோம். அதுக்கும் இந்த மாதிரி வெள்ளை கலர் பெயிண்டால் டாட் வைக்க போகிறோம். இப்போ நான் அதுக்கு வந்து இந்த மாதிரி அந்த குச்சி எடுத்துக்கோங்க. குச்சி எடுத்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. அப்போ பார்க்க பெரிய மஷ்ரூம் அதுக்கு பக்கத்தில் குட்டி குட்டி மஷ்ரூம் ஈக்கிறாப்புல இருக்கும். இது ஃபைனலாக நான் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே டாட் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான மஷ்ரூம் ஸ்டோர். ஏதாச்சும் நீங்கள் உங்கள்கிட்ட குட்டி குட்டி பின் கிளிப்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது இல்லாட்டி அடுத்தது நான் ஒரு கிளிப் ஒன்று போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்கள்கிட்ட குட்டி குட்டி லைட்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு விட்டு நைட் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். நான் அடுத்து 2வது மஷ்ரூம்க்கு வந்து போடுறதுக்கு என்கிட்ட 2 லைட் இருந்துச்சு. அதில் ஒன்று வேலை செய்ய மாட்டேங்குது. நான் அதனால தான் ஒன்றுக்கு போட்டு உங்களுக்கு கிளிப் காட்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினச்சிருந்தேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட்.